வெல்கம் டு பிரைட் ஃபியூச்சர் மேக்ஸ் அகாடமி. இந்த கிளாஸ்ல ஐகன் வேல்யூ பத்தி பார்க்கலாம். ஐகன் வேல்யூ ரிலேட்டடான கொஷின்ஸ் முக்கியமா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, செட்டு, நெட்டு எல்லாத்துலேயும் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். ஐகன் வேல்யூ பத்தினா ஃபுல் கான்செப்டையும் பார்த்துட்டு அதுல இருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம எப்பவுமே அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஐகன் வேல்யூ டெஃபினிஷன். If A is a square matrix and there exists a non-zero vector x such that Ax is equal to lambda x. Ax is equal to lambda x. இதுல lambda தான் eigen value. Lambda eigen value and அந்த x வந்து eigen vector. Ax is equal to lambda x ல lambda eigen value, x வந்து eigen vector. இதுதான் eigen value ஓட definition. நம்ம எப்படி eigen value கண்டுபிடிப்போம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் a மைனஸ் லேம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்ற கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி லேம்டா வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் இந்த ட்ரிக்கெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஒன் மினிட் கூட தேவைப்படாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக டக்குன்னு ஆன்சரை சூஸ் பண்ண தேவைப்படுற டிப்ஸ் தான் இது. சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். சம் ஆஃப் ஐகன் வேல்யூ, நமக்கு ஐகன் வேல்யூ இருந்தா அதனுடைய அந்த ஐகன் வேல்யூஸை சம் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ட்ரேஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது நமக்கு எத்தனை ஐகன் வேல்யூ இருந்தாலும் சரி, n ஐகன் வேல்யூஸ் இல்ல 2x2 மேட்ரிக்ஸ், நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஐகன் வேல்யூஸ் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ வந்து 2 ஐகன் வேல்யூ வரும், λ1 λ2. அது எதுக்கு ஈக்குவல்னா ட்ரேஸ்க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. இப்ப ட்ரேஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும். ட்ரேஸ்ன்றது trace of a matrix என்றது sum of the main diagonal elements a b c d ன்னு இருக்குன்னா இதுல a1 d-யும் ஆட் பண்றது தான் trace. a plus d sum of the main diagonal elements தான் வந்து trace. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ உனக்கு λ1 λ2 வந்திருக்குன்னா λ1 plus λ2 ரெண்டு ஐகன் வேல்யூ ஆட் பண்ண இந்த ட்ரேஸ்க்கு டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஆப்ஷன் 1 வந்து 1,2, பி வந்து 3,4 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு ட்ரேஸ் வந்து ட்ரேஸை சம் பண்ணும்போது 3 தான் வருதுன்னா ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியா ட்ரிக் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான முக்கியமான ரூல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல். எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் λ1 into λ2 up to λn எத்தனை ஐகன் வேல்யூ இருக்கோ அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம்னா அந்த மேட்ரிக்ஸ்னுடைய டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அதுல லாம்டா வேல்யூவை கண்டுபிடிச்சி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும்போது மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்றது ஈஸி. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த ஐகன் வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வருதோ அதுதான் அதனுடைய ஆப்ஷன் சொல்லி. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எ டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ். ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஐகன் வேல்யூஸ் கேட்டாங்களான்னா நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சுதான் போடணுன்றது இல்லை. டயகனல் மேட்ரிக்ஸ்ன்றது என்ன, அதனுடைய ஐகன் வேல்யூ என்னவா இருக்கும்னா அதனோட டயகனல் என்ட்ரிஸ் தான் அதனுடைய ஐகன் வேல்யூவா இருக்கும். டயகனல்ல என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய ஐகன் வேல்யூ. இஃப் ஏ இஸ் சிங்குலர் தென் ஒன் ஐகன் வேல்யூ இஸ் 0. இது எப்படி சொல்றாங்கன்னா ஏ வந்து சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். நான் சிங்குலரான டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. நான் சிங்குலரான டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. சிங்குலரான டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0. சிங்குலரான டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஐகன் வேல்யூ ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து 0ன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லி. நீங்க சிங்குலர்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 தான். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருந்தா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ எழுதும்போது நமக்கு 0 வரணும்னா இப்போ λ1 λ2 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா λ1 λ2 நமக்கு 0 வரும். ஏன்னா சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் வந்து எனக்கு கண்டிப்பா 0.
ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ இது எப்போ ஜீரோ ஆகும்னா ஐதர் λ1 ஆர் λ2 வந்து ஜீரோவா இருந்தால் தான் ஜீரோ ஆகும். அதை தான் சொல்றாங்க ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா. கொஷின்ல நமக்கு க்ளூ கொடுத்துடுவாங்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர், ஸோ இதனுடைய ஐகன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ வந்து 1 2 கொடுப்பாங்க, ஆப்ஷன் பில 2,0ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜீரோ இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரே ஐகன் வேல்யூ வந்து பி தான். ஸோ பி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோ, அப்போ ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும். எந்த ஆப்ஷன்ல நமக்கு ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஜீரோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே டிக் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா ஆன்சரை சூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் அது. இஃப் ஏ இஸ் இன்வெர்டபிள், ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஆர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னா ஏ வந்து இன்வெர்டபிள்னு சொல்லிட்டாங்க. இன்வெர்டபிள்னா இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வெர்டபிளா இருக்கும்போது அதனுடைய இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ என்ன, ஏனுடைய ஐகன் வேல்யூ நமக்கு என்ன லாம்டான்னு கிடைச்சா அதனுடைய இன்வர்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ வந்து 1/λ. இன்வர்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ வந்து 1/λ. ஏன்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து அதனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதிக்கினா போதும். If lambda is an eigenvalue of A, then lambda power n is an eigenvalue of A power n. என்னன்னு சொல்றாங்கன்னா A என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ லாம்டானா A பவர் n உடைய ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம லாம்டா பவர் n சொல்லி போட்டுடலாம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஐகன் வேல்யூ வந்து 2, A என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ வந்து 2ன்னு இருக்கு. அப்போ A ஸ்கொயர் என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டாங்களான்னா நம்ம இதனோட லாம்டா வந்து என்ன நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ லாம்டா வந்து 2. ஸோ ஏ ஸ்கொயர் என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டாங்களான்னா 2 பவர் 2 4ன்னு எழுதலாம். ஏ என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ லாம்டா வந்து 3ன்னு கொடுத்தாங்களான்னா அதே மாதிரி ஏ பவர் 2 ஏ ஸ்கொயர்னுடைய ஏ ஸ்கொயர் என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டாங்களான்னா 3 ஸ்கொயர் வந்து 9. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் ஹாவ் ரியல் ஐகன் வேல்யூஸ். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்ல ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டிப்பா ரியலா தான் இருக்கும். ஒருவேளை ஆப்ஷன்ல உனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஐ எல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தா அது வராதுன்னு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சிமிலர் மேட்ரிக்ஸஸ் ஹாவ் சிமிலர் ஐகன் வேல்யூஸ். இது நமக்கு தெரியும். மேட்ரிக்ஸ் வந்து சிமிலரா இருந்தா ஐகன் வேல்யூஸ் வந்து அதே தான் வரும். அடுத்து பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். 2 1 இது வந்து ஒரே பிராக்கெட்ல இருக்கும். 2 1 1 2 இந்த மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் a minus lambda equal to 0. a minus lambda is equal to 0னா மேட்ரிக்ஸ் A இந்த மேட்ரிக்ஸ் A வந்து 2 1 1 2ன்னு எடுத்திருக்கேன். 2 1 1 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு I என்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 2 1 1 2 is equal to lambda உள்ள மல்டிப்ளை மைனஸ் 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 லாம்டாவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது லாம்டா lambda 0 0 lambda equal to 0. அடுத்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 2 minus lambda 2 minus lambda அடுத்து 1 minus 0 வந்து 1 தான். நெக்ஸ்ட் 1 minus 0 1 2 minus lambda
இதெல்லாம் டிட்டர்மினன்ட். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது 2 minus lambda into 2 minus lambda 2 minus lambda the whole square minus 1 வந்து equal to 0. இதனுடைய டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. lambda square 2 minus lambda the whole square expand பண்றாங்க. a minus b the whole square வந்து a square minus 2ab plus b square a square minus 2ab plus b square expand பண்ணோம்னா 2 minus lambda the whole square and lambda minus 2 the whole square னு எழுதிக்கலாம். lambda minus 2 the whole square இல்ல 2 minus lambda இருந்தாலும் ஓகே தான். a square lambda square lambda minus 2 னு எழுதி இருக்காங்க. lambda minus 2 the whole square எப்படி நீங்க அப்ரிவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சேம் தான் வரும். lambda square வேரியபிள ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். minus 2ab மாதிரி 2 a வந்து lambda b வந்து 2 so minus 4 lambda plus b square b square வந்து 2 square 4 நமக்கு வரும். 2 square 4 வரும். இங்க ஒரு minus 1 4 minus 1 வந்து 3 so lambda square minus 4 lambda plus 3 is equal to 0. இதை நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்றேன். மல்டிப்ளை பண்ணா 3 வரணும். ப்ராடக்ட் பண்ணா minus 4. 3 ones are 3. ரெண்டுத்துக்கும் மைனஸ் சிம்பிள் இருந்தால் தான் இங்கே minus 4 வரும். ஸோ lambda minus 3 lambda minus 1 equal to 0. நமக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து 1 and 3. lambda 1 வந்து equal to 1 lambda 2 வந்து 3. இந்த மாதிரி தான் ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணும். நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி கூட ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ட்ரேஸ் பேஸ்ட் ஆன் கொஷின்ஸ் பார்க்கலாம். இஃப் ஐகன் வேல்யூஸ் ஆர் 2 3 5 தென் ட்ரேஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க 2, 3, 5 ட்ரேஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் sum of the eigenvalue is equal to trace. sum of the eigenvalue வந்து எதுக்கு ஈக்குவல்? ட்ரேஸ்க்கு ஈக்குவல். sum of the eigenvalue வந்து ட்ரேஸ்க்கு ஈக்குவல். ஸோ ட்ரேஸ் வந்து என்ன? sum of the eigenvalue 2 plus 3 plus 5. 2 plus 3 plus 5 வந்து 10. இதுதான் வந்து ட்ரேஸ். determinant based questions பார்க்கலாம். determinant based questions. if eigenvalues are 1 minus 2 4 then find determinant of the determinant ன்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு தெரியும் determinant of matrix னுடைய determinant எதுக்கு ஈக்குவல்னா product of the eigenvalue க்கு வந்து ஈக்குவல். product of eigenvalue. product of eigenvalue க்கு வந்து ஈக்குவல். ஸோ ஐகன்வேல்யூஸ் வந்து 1 minus 2 4 ப்ராடக்ட் பண்ணோம்னா -8. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. சிஎஸ்ஆர் நெட் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம். இஃப் ஐகன்வேல்யூஸ் ஆஃப் a matrix A are 2, 4, 6 தென் ஐகன்வேல்யூஸ் ஆஃப் A ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ஒரு மேட்ரிக்ஸினுடைய ஐகன்வேல்யூ வந்து லேம்டான்னா a பவர் n என்ற மேட்ரிக்ஸினுடைய ஐகன்வேல்யூ வந்து லாம்டா பவர் n ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். a என்ற மேட்ரிக்ஸினுடைய ஐகன்வேல்யூ வந்து லாம்டானா a பவர் n என்ற மேட்ரிக்ஸினுடைய ஐகன்வேல்யூ வந்து லாம்டா பவர் n. ஸோ இப்போ a என்ற மேட்ரிக்ஸினுடைய ஐகன்வேல்யூ வந்து 2 4 6 கொடுத்துருக்காங்க. அப்போ a ஸ்கொயர் என்ற மேட்ரிக்ஸினுடைய ஐகன்வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4 4 ஸ்கொயர் 16 6 ஸ்கொயர் 36. if a is singular a வந்து சிங்குலர் தென் அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆனா டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆனா டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சா நமக்கு ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ டிட்டர்மினன்ட்க்கு ஈக்குவல்னு சொல்லும்போது ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ டிட்டர்மினன்ட்க்கு ஈக்குவல். டிட்டர்மினன்ட் வந்து என்ன? 0. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ 0க்கு ஈக்குவலா இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஐகன் வேல்யூ 0 இருந்தாதான் நம்ம 0வோட எந்த ஐகன் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகும். ஸோ எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. நீங்களே கமெண்ட்ஸ்ல பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எந்த ஆப்ஷன் சொல்லுங்க. ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவா, ஒன் ஐகன் வேல்யூ வந்து 0வா, டிட்டர்மினன்ட் வந்து 1ஆ சொல்லுங்க. இல்ல மேட்ரிக்ஸ் வந்து டயகனலா?
பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து 0வா இருக்கும். அடுத்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஐகன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். இஃப் ட்ரேஸ் ஆஃப் a 3x3 மேட்ரிக்ஸ் இஸ் 12, ட்ரேஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னுடைய ட்ரேஸ் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. 3x3 மேட்ரிக்ஸ்னா நமக்கு தெரியும் 3 ரோஸ் இருக்கும் 3 காலம்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ்னுடைய ட்ரேஸ் வந்து 12ன்றாங்க. ட்ரேஸ் என்னும்போது சம் ஆஃப் த டயகனல் தான் வந்து ட்ரேஸ். சம் ஆஃப் த டயகனல் ட்ரேஸ் வந்து 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஐகன் வேல்யூஸ் ஆர் 3, 4. 3, 4ன்னு 2 ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது λ1, λ2, 3, 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த தேர்ட் ஐகன் வேல்யூ. λ3 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3x3 மேட்ரிக்ஸ்னா 3 ஐகன் வேல்யூ நமக்கு வரணும். ஸோ λ1, λ2, λ3 அதில் 2 ஐகன் வேல்யூ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. λ1ம் λ2ம். λ3 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ட்ரேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க 12ன்னு. ட்ரேஸ் இருந்தா சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து ட்ரேஸ்க்கு ஈக்குவல். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா ட்ரேஸ்க்கு ஈக்குவல். ட்ரேஸ்ன்றது சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ 3, 4 தேர்ட் ஐகன் வேல்யூவை λ3ன்னு கூட வச்சுக்குவோம், இல்லை லேம்டான்னு வச்சுக்குவோம். λ1 + λ2 + λ3 வந்து 12. 2 ஐகன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. தேர்டு ஐகன் வேல்யூ லேம்டாவை ஃபைண்ட் பண்ணணும். நீங்கள் λ3 கூட வச்சுக்கலாம். ஸோ 4 + 3 7 ஈக்குவல் டு அந்த போகும்போது 12 - 7 5. 12 - 7 5. இதுதான் ஐகன் வேல்யூ. தேர்டு ஐகன் வேல்யூ வந்து நமக்கு 5ன்னு கிடைச்சிருக்கு. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்றது? இதுவும் ரொம்ப ஈஸி. ரொம்ப நம்ம ஒரு மேட்ரிக்ஸை இன்வர்ஸா போட்டுட்டு அந்த மாதிரி கண்டுபிடிக்கணுன்றதெல்லாம் இல்லை. இஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆர் 1, 2, 3 தென் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்களான்னா ஏ இன்வர்ஸ், அதாவது ஏ என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ வந்து லேம்டானா ஏ இன்வர்ஸ் என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ 1/λ. பாருங்க எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஈஸியா, ரொம்ப ஈஸியா அந்த இது மட்டும் தெரிஞ்சா போதும். சம் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சா ஈஸியா அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ ஏ இன்வர்ஸ் என்ற மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ சொல்லுங்க நீங்களே. ரெசிப்ரோக்கல் 1க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1 தான். அடுத்து 2 வந்து 1/2, 3க்கு 1/3. இதுதான் இதனுடைய ஐகன் வேல்யூ. 1, 1/2, 1/3. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஐகன் வேல்யூஸ் எப்படி கேட்குறாங்க. A real symmetric matrix has eigenvalues. ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, கியூ சிமெட்ரிக்னா என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன, எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஐகன் வேல்யூஸ்னா அது என்னவா இருக்கும்? இமேஜினரியா, காம்ப்ளெக்ஸா, ரியலா, இல்லை ஜீரோவா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ வந்து கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அடிக்கடி வீடியோஸை ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ். ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ்னா ஏ ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ஏ. ஒரு மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா திரும்ப நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏவே வரோன்றது தான் ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ். இது நிறைய இடத்துல கேட்குறாங்கப்பா. ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ் பிஜிடிஆர்பில் கூட வருது. ரிப்பீட்டடாக அங்கங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போலாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸாக வருது. ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ் இந்த கண்டிஷன் கொடுப்பாங்க. அடுத்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா இது எது கரெக்ட், எது தப்பு, ஏ அண்ட் பி கரெக்டா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்றது தான் ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ். நமக்கு ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸா இருந்தா பாசிபிள் ஐகன் வேல்யூஸ் வந்து 0 and 1ன்னு சொல்றாங்க. நம்ம ஐடெம்பொடென்ட் மேட்ரிக்ஸ் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஐகன் வேல்யூஸ் பார்க்கறதெல்லாம் கீழே அடுத்தடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் frequently asked கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்.
ஆர்த்தோகனல் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்தால் அதனுடைய ஐகன் வேல்யூ வந்து மாடுலஸ் ஒன்ன்றாங்க. அதாவது மாடுலஸ் 1 மாடுலஸ் லேம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதனோட ஐகன் வேல்யூ வந்து மாடுலஸ் லேம்டா. தட் இஸ் அதுவும் மாடுலஸ் லேம்டான்றதை விட மாடுலஸ் ஒன்னுன்னே சொல்கிறாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக மாடுலஸ் 1 தான் ஐகன் வேல்யூ. ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்தால் கண்டிப்பாக அதனோட ஐகன் வேல்யூ வந்து மாடுலஸ் 1ன்றாங்க. அதாவது மாடுலஸ் 1னா +or-1. இதுதான் அதனுடைய ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல இதை கேட்பாங்க. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதனோட ஐகன் வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு வேற நம்பர் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நமக்கு +or-1 எது வருதோ அதுதான் அதனுடைய ஐகன் வேல்யூ. ஆப்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஷன்ல +1 -1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம டிக் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்தால் நம்ம எப்படி மேம் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதானா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் 0ன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னாவே 0 மேட்ரிக்ஸ் தான் நில்பொட்டன்ட் 0 இருக்கும். அதை தான் நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்க கூடாது. நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா a⁴n வந்து ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு a⁴n வந்து ஈக்குவல் டு ஏ இல்லை a⁴n வந்து ஈக்குவல் டு 0 வரும்னு நினைக்கிறேன். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா அதனோட டெஃபினிஷன் பாருங்க. A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is called nilpotent. அதாவது a⁴n வந்து ஈக்குவல் டு 0 வரும். அதுதான் வந்து ஐடம்பொட்டன்ட்னா தான் a ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ஏவே வரும். நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா a⁴n வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரும். நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா a⁴n வந்து ஈக்குவல் டு 0. a⁴n வந்து ஈக்குவல் டு 0 நமக்கு. நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா a⁴n வந்து 0 அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பவர் போடும்போது அது வந்து 0 மேட்ரிக்ஸ் ஆகுதோ அதுதான் வந்து நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா a⁴n is equal to 0. அதாவது a பவர்ல என்ன நம்பர் எத்தனை டைம் 2 டைமா 3 டைமா 4 டைமோ நம்ம a⁴n போடும்போது எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது 0 மேட்ரிக்ஸ் வருதோ அதுதான் வந்து நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். அடுத்த ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடம்பொட்டன்ட் அப்போ நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 0. எல்லா ஐகன் வேல்யூவுமே 0 தான். நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 0. அடுத்த ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 0 ஆர் 1ன்னு சொல்றாங்க. ஒன்னும் 0வா இருக்கும் இல்லைன்னா 1ஆ இருக்கும். ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸோடைய ஐகன் வேல்யூஸ் வந்து 0 ஆர் 1. நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா அதனுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து டயகனல் என்ட்ரிஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா நமக்கு தெரியும். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா இந்த டயகனலுக்கு மேல எல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கும், கீழே 0 0ன்னு இருக்கும். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா லோவர்ல எலமெண்ட்ஸ் இருக்கும், மேல 0 0ன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ வந்து அதனுடைய டயகனல் என்னவோ அதுதான் அதனுடைய ஐகன் வேல்யூஸ். கீழே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து நமக்கு ரியலா இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுவும் கேட்பாங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ரியல் இல்லை இமேஜினரி 0 அது மாதிரி தருவாங்க. ரியல். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து ரியல். இப்போ பாருங்க ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொன்னோம்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் a square matrix A is called an orthogonal matrix if A transpose A equal to I. அதுதான் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா A டிரான்ஸ்பர்ஸ் A வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா வரும். A டிரான்ஸ்பர்ஸையும் மேட்ரிக்ஸ் ஏவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும்ன்றது தான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். நம்ம பார்த்துருக்கோம் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ வந்து +or-1 வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கினீங்களா? A டிரான்ஸ்போஸ் is the transpose of A and I is the identity matrix. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A என்ற மேட்ரிக்ஸ் வந்து 0 -1 1 0 இந்த மேட்ரிக்ஸ். இதோட டிரான்ஸ்போஸ் என்னன்னா
A transpose A வந்து I வருதான்னு சொல்லி பார்க்கணும். இதனுடைய A transpose இந்த ரோவை காலமா எழுதுங்க. 0 -1 1 0. A transpose வந்து is equal to I ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. I ன்னு வருதான்னு செக் பண்ணலாம். A transpose is equal to 0 -1 1 0 0 1 -1 0 which is equal to இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும். 0 0 0 plus minus into minus plus 1 அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 வருது. நெக்ஸ்ட் 1 0வை திரும்ப இதோட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணாங்கன்னா 1 0 0 0 into minus 1ம் 0 தான். நெக்ஸ்ட் இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 1 plus 0 1. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு வந்துச்சு. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 0 -1 1 0ன்ற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருந்தா அதனுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் என்ன? A minus lambda I சொல்லி போட்டு கண்டுபிடிங்க. A minus lambda I வந்து என்ன வரும்? Determinant A minus lambda I. Determinant A minus lambda I equal to 0. இதோட lambda I மைனஸ் பண்ணோன்னா இங்க மைனஸ் lambdaன்னு போடுவோம். அவ்வளோதானே? So matrix 1 minus lambda 0 0 1 minus lambda. That is lambda square வந்து equal to 1, lambda equal to plus or minus 1. நமக்கு ஐகன் வேல்யூ வந்து plus I minus I இல்ல plus or minus 1 தான். அதாவது plus 1 or minus 1. Eigen values of an orthogonal matrix have modulus 1 ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஏதோ தப்பா இருக்கு. lambda வந்து plus or minus 1 தான். அடுத்து nilpotent matrix என்னன்னு சொல்லி பார்க்கலாம். nilpotent matrix உடைய டெஃபினிஷன் வந்து a power n வந்து equal to 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து எப்போ nilpotent matrixன்னு சொல்லணும்னா a power n வந்து 0. அந்த பவர் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கும். மேட்ரிக்ஸ் 0 1 0 0ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ a ஸ்கொயரே வந்து 0 மேட்ரிக்ஸ் வந்துருது. நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போதே நமக்கு 0 வந்துருது. ஸோ அதனுடைய nilpotent மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூ நமக்கு தெரியும் 0ன்னு சொல்லி. அதனுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து பாருங்க டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணி பண்ணோம்னா 0 தான் வருது. nilpotent மேட்ரிக்ஸ்ன்னு தெரிஞ்சாலே நம்ம 0 போட்டுடலாம். ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா. நெக்ஸ்ட் அதுதான் nilpotent மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து 0வா இருக்கும்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாவே போட்டுடலாம். ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா என்ன? a ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ஏன்னு வரும்னு சொன்னேன். அதே மாதிரி ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லியிருந்தேன்னா ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். சரி ஃபர்ஸ்ட் பாருங்க ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா a ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ஏன்னு வரும். a ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ஏ. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. நமக்கு 1 மைனஸ் லேம்டா டிட்டர்மினன்ட் 1 மைனஸ் லேம்டா 0. இது ஃபுல்லுமே டிட்டர்மினன்ட் 1 மைனஸ் லேம்டா 0 0 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. ஸோ அது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா ஐகன் வேல்யூஸ் லேம்டா வந்து 1, 0ன்னு வருது. அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து 0 ஆர் 1. நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி ரெண்டு இருக்கு. A matrix is called triangular matrix if all entries enter above or below the main diagonal
ஆர் 0. அந்த மெயின் டயகனலுக்கு கீழே 0வா இருக்கும், இல்லைன்னா மேலே 0வா இருக்கும். கீழே 0s இருந்து மேலே வேல்யூஸ் இருந்தா, என்ட்ரிஸ் இருந்தா அதுக்கு பேர் வந்து அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதுவே மேலே வந்து 0s இருந்து கீழே வந்து என்ட்ரிஸ் இருந்தா அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு மேட்ரிக்ஸ்ங்க. 2 1 3 0 4 5 0 0 6. ஆர்டரா எழுதுறேன். 2 1 3 0 4 5 0 0 6. இங்க பாருங்க, மேலெல்லாம் இதுதான் டைகனல் எலிமெண்ட். டைகனல் என்ட்ரிஸ்க்கு மேல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே 0 இருக்கு. இதுக்கு பேர் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா இதனுடைய ஐகன் வேல்யூ நீ வந்து டிட்டர்மினன்ட் a மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மேட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கா, இருக்கு. அப்போ ஐகன் வேல்யூஸ் வந்து இதனுடைய டயகனல் என்ட்ரிஸ் தான் ஐகன் வேல்யூஸ். இது லேம்டா 1, லேம்டா 2, லேம்டா 3. லேம்டா 1 வந்து 2, லேம்டா 2 வந்து 4, லேம்டா 3 வந்து 6. எந்த ஆப்ஷன்ல இந்த வேல்யூ இருக்கோ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போட்டு இருக்காங்க, அதே தான் வந்திருக்கும் ஐகன் வேல்யூஸ் 2, 4, 6. இதனுடைய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்தோம். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a triangular matrix are its diagonal entries. இது எல்லாம் நெட் எக்ஸாம்ல கூட கேட்குறாங்க. அடுத்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொன்னா ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நமக்கு ஏவாவே இருக்கும். நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணாலும் அதுவும் ஏ மேட்ரிக்ஸாவே இருந்தா அதை தான் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 1 1 2ன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீ டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணி பாருங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணுங்க. 2 1 ரோவை காலமா எழுதுங்க, 2 1. அடுத்து 1 2 காலமா எழுதுங்க, 1 2. அதே மேட்ரிக்ஸ் வந்திருக்கா. அப்போ இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி. அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஐகன் வேல்யூஸ் a மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட்டு கண்டுபிடிக்கும் போது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணா லேம்டா வந்து 1, 3. இப்போ 1, 3ன்றது நமக்கு ரியல் நம்பர். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a symmetric matrix are always real. நமக்கு ஆப்ஷன்ல ஏதாவது லேம்டா ஈக்குவல் டு i, 3 இல்லை i, மைனஸ் i இதெல்லாம் கொடுத்தாங்க, ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இதெல்லாம் வராது, மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு, நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.